மதிப்புக்குரிய இங்கே தளத்தில் இருந்து அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகப்பட்ட ஸ்ரீ பொன்னம்பல சுவாமிகள் ஸ்ரீ முத்து முனியப்ப சுவாமியுடைய கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த மண்டல பூஜை 16ஆம் நாள் நிகழ்ச்சியாக கோவில் திருப்பணி மற்றும் கும்பாபிஷேக விழாவிற்காக சேர்த்து இந்த நாடக நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து பங்காளிகள் மாமன் மைத்துனமார்கள் அனைவர் கோவில் நிர்வாகத்தின் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கோவில் திருப்பணி குழு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். யாரு? கோவில் திருப்பணி குழு. ஆமா, கோவில் திருப்பணி குழு ஒற்றுமையாக சேர்ந்து இந்த அருமாடுபட்டு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கார்கள். யாருக்கு? யாருக்கு? பொன்னையஞ்சாமிக்கு. பொன்னம்பல சுவாமி, முத்து முனியப்ப சுவாமி ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும், அதாவது கோவில் இல்லாத ஊர்லயே குடியிருக்க வேண்டாம், கோவில் தரிசனம் ஒரு கோடி புண்ணியமா. இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் நடத்தி இன்று 16வது நாள் மண்டலாபிஷேகம் இல்லையா? இன்றைய தினம் இந்த கோவில் சார்பாக திருப்பணி குழுவினுடைய சார்பாக ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். நாடகம் வைத்திருக்கிற நல்ல உள்ளங்கள், நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய நமது சுற்று வட்டார நமது ரசிக சொந்தங்கள் எல்லோருடைய குடும்பமும் இந்த பொன்னம்பல சுவாமி முத்து முனியப்ப சுவாமி அருளாள நோயற்ற வாழ்வு குறைவில்லா செல்வத்தோடு நீண்ட நெடிய வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி ஆரூர்பட்டி ராஜமாணிக்கமன்னாருடைய நாடக கலைஞர்கள் சார்பாக எல்லோருக்கும் 100 கோடி நன்றி அந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கலாம். சுவாமிக்காகவும் முத்து முனியப்ப சுவாமிக்காகவும் இன்று இப்பெரும் கலந்த சபையில் அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகமாகப்பட்டது என்ன நாடகம்? பாரதத்தில் ஒரு பகுதியாக பாண்டவர் ஐக்கியாத வாசத்தில் நடக்கக்கூடிய விளாடபுரம் மாடுபிடி சண்டை. ஆமா, விளாடபுரத்தில் நடக்கக்கூடிய மாடுபிடி சண்டை என்ற நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்நாடகத்தில் சபை தர்பார் முதன்முறையாக யார் வர வைக்கிறார்? வேந்தனாகிய மாமன்னன் துரியோதன மன்னன் சபைக்கு வருகிறார். மாமன்னன் துரியோதன மன்னன் சபைக்கு வருகிறார். வந்தால் அவரால் மற்ற விஷயம் பின்னர்